ஆத்மதாகம். தேவ அடியார் இருவரின் உண்மை கதை. தசாப்தம் 3க்கு 365 நாட்கள் மலர்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ பணியகம் கலாநிதி சுவிசேஷகர் எஸ். ராஜேந்திரம் ஐயா, அதுபோல ராஜேந்திரம் அம்மையார், அதுபோல பிரதர் கிறிஸ்டி வின்சென்ட் ராஜேந்திரம் ஐயா அவர்களுடைய ஊழியங்கள் இன்றும் நடைபெற்று வருகிறதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த ஊழியமானது இலங்கை மட்டுமல்லாது சர்வதேசங்களிலும் பல கிளை சபைகளிட்டு இந்த ஊழியங்கள் வளர்ச்சி பெற்றதை இந்த உலகமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. திருச்சபைகளில் பெயர் பெற்றதும் சாட்சியமான இந்த திருச்சபையினை பற்றி பேசுவதிலும் இந்த சபையிலே நான் ஒரு விசுவாசியாக இருப்பதிலும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச ஊழியமானது பல கிளை சபைகளை கொண்டது. இவ்வாறு கிழக்கிழங்கையில் அம்பாறை மாவட்டத்தில் எனது கிராமமான புதிய கிராமம் வளத்தாப்பேட்டில் உள்ள என்னுடைய கிளை திருச்சபை, அதனுடைய ஊழியங்கள் குறித்தும் அந்த ஊழியக்காரர்கள் அந்த சபையின் போதகரை குறித்தும் சாட்சியாக இந்த காணொளி வாயிலாக சில சாட்சிகளை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி வார்த்தையாக புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள், கர்த்தருடைய இரட்சிப்புக்குள் வழிநடத்த கர்த்தர் நம்மிடத்தில் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் அவைகள் இன்றும் உலக சரித்திரத்திலும் நடைபெற்று வருகிறது. ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய தூதர்கள் ஆரோனைப் போல ஊழியத்துக்கு அழைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதாகமம் நம்மில் விதைத்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு கூறிய வார்த்தைகளாயிருக்கிறது. அவைகள் இன்று இந்த காலகட்டங்களில் நடைபெற்று வருகிறது. இவ்வாறான ஆண்டவருடைய வார்த்தையானது இன்றும் உலகத்தில் நடைபெற்று வருகிற தருணங்களில் என்னுடைய பிரதேசத்தில் நடைபெற்று வருகிற இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ ஊழியத்தின் கிளை ஊழியத்தை குறித்து நான் சாட்சியிடுகிறேன். பிரியமானவர்களே, 1978 ஆண்டு மார்ச் 13 பின்னதான காலப்பகுதியிலே இலங்கை தேசத்திலே ஒரு சுவிசேஷ புரட்சி ஆரம்பமானது. அதுதான் கலாநிதி சுவிசேஷகர் பிரதர் எஸ். ராஜேந்திரம் அவர்களுடைய நற்செய்தி பணிகள். இவைகள் சம்பந்தமான தகவல்கள் அனைத்தும் நான் ஏன் பிறந்தேன் என்கிற புத்தகத்தின் வாயிலாக போதகர் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார், எழுதியுள்ளார். இவ்வாறு இன்று வரைக்கும் அந்த சுவிசேஷ பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, சர்வதேசங்களிலும் இலங்கை தேசத்திலும். இவ்வாறான ஒரு சம்பவம்தான் 1990 ஆண்டு காலப்பகுதிகளிலே அல்லது அதற்கு முன்னதான காலப்பகுதிகளிலே வடக்கு கிழக்கிலே வன்முறைகள், யுத்தங்கள் நடைபெற்று வருகிற அந்த கொடூரமான சந்தர்ப்பங்களிலே பிரதர் எஸ். ராஜேந்திரம் ஐயா அவர்கள் தன்னுடைய சுவிசேஷ பணிகளை நடத்தி வந்தார்கள். வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே 1990 அல்லது 90க்கு முன்னதான காலப்பகுதிகளிலே தமிழ் சிங்கள இன வன்முறைகள் அல்லது யுத்தங்கள், பயங்கரவாதங்கள் நடைபெற்று வந்த அந்த தருணங்களில் பிரதர் கலாநிதி சுவிசேஷகர் எஸ். ராஜேந்திரம் அவர்கள் தன்னுடைய சுவிசேஷ பணிகளை அங்காங்கே வடக்கிலும் கிழக்கிலும் நடத்தி வந்தார்கள். குறிப்பாக கிழக்கிழங்கையிலே மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, குறிப்பாக மட்டக்களப்பிலே பிரதர் அவர்கள் ஊழியங்களை செய்து வந்தார்கள். அவ்வாறு அவர் தன்னுடைய சுவிசேஷ பணிகளை சாதாரண மேடைகள் போட்டு சாதாரணமான முறையிலே சாதாரண கூட்டங்களை நடத்தி வந்தாலும் கூட அன்று நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த ஊழியங்கள் வித்தியாசமானது. பொருளாதாரம், கஷ்டங்கள், துன்பங்கள் நிறைந்த அந்த காலப்பகுதிகளிலே ஆத்தும அறுவடைகள் நடைபெற்றன, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, 1978 ஆண்டு மார்ச் 13 பின்னதான காலப்பகுதிகளிலே
இலங்கையிலும் சர்வதேசங்களிலும் ஒரு சுவிசேஷ புரட்சி ஏற்பட்டதை அறிந்திருப்பீர்கள். அது வேறொன்றுமல்ல, கலாநிதி சுவிசேஷகர் பிரதர் எஸ் ராஜேந்திரம் ஐயா அவர்களுடைய சுவிசேஷ பணி சர்வதேசங்களிலும் இலங்கையின் பல மூலை முடுக்குகளிலும் இடம்பெற்று வந்தது. 1990 ஆண்டு காலப்பகுதிகளில் அல்லது 90க்கு முன்னதான காலப்பகுதிகளிலே அவர் சாதாரண முறையிலே சாதாரணமான இடங்களிலே தன்னுடைய சுவிசேஷ பணிகளை செய்து வந்திருந்தார்கள். குறிப்பாக கிழக்கிழங்கையிலே, மட்டக்களப்பிலே அல்லது அம்பாறையிலே தன்னுடைய சுவிசேஷ பணிகளை செய்து வந்தார்கள். இவ்வாறு 90க்கு முன்னதான காலப்பகுதிகளிலே 1990 ஆண்டுக்கு முன்னதான காலப்பகுதிகளில் ஊழியங்களை செய்கிற பொழுது அங்கங்கே ஆத்து அறுவடைகள் உண்டானது. பல கஷ்டமான யுத்தமான இன வன்முறைகள் நிறைந்த அந்த காலகட்டங்களிலே ஊழியங்கள் அங்காங்கே ஆரம்பித்தது. இவ்வாறு களுவாஞ்சிக்குடியிலே போதகர் காலஞ்சென்ற மாணிக்க வாசகர் அவர்கள் மூலமாகவும், அதுபோல காலஞ்சென்ற போதகர் டேவிட் ஐயா அவர்கள் பாலைடிவட்டியிலும், அதுபோல போல் கந்தசாமி அவர்கள் அக்கறை பற்றிலும் இவ்வாறு ஊழியங்களை செய்தார்கள். இப்படி ஊழியங்கள் செய்கிற பொழுதுதான் கல்முனையிலே 1990க்கு முன்னதான காலப்பகுதிகளிலே தாயார் ஜெயமணி அவர்கள் அந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்தார்கள். இன்றும் கல்முனை சிறுவர் இல்லம் வைத்தியசாலைக்கு அருகில் இருக்கிறது. ஜோகவாச இல்லம் என்கிற அந்த இடத்திலே 1990 ஆண்டு காலப்பகுதியிலே ஊழியங்கள் இடம்பெற்றன, நடைபெற்றன. பிரியமானவர்களே, இவ்வாறு 1990 6/12 அன்று ஒரு இனவன்முறை சம்பவம் கிழக்கில் ஏற்பட்டது. இவ்வாறு அந்த சம்பவத்தின் நிமித்தமாக உயிர் சேதங்கள், சொத்து சேதங்கள், நிலங்கள் இன்னும் பலதரப்பட்ட நிகழ்வுகள் அன்று நடைபெற்றது. குறிப்பாக உயிர் சேதங்கள் தான் துயரங்களை தருகிறது. இதில் எனது தந்தை மடங்குவார். இவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த அம்பாறை தமிழர்கள் காரைதீவு அகதி மாமிலே குடியமர்த்தப்பட்டனர். தற்காலிக கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டனர். இவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்று நான் பேசுகிற ஊழியர் அவர்களும் மத்திய முகாம் பிரதேசத்திலிருந்து கல்முனை ஒரு பாடசாலையிலே கல்முனையில் அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். இவ்வாறு தமிழ் மக்கள் ஆங்காங்கே அகதிகளாக வைக்கப்பட்ட நிலையில்தான் ஒரு சுவிசேஷ பணி அல்லது சுவிசேஷ புரட்சிகள் ஆரம்பமானது, ஆத்ம ரட்சிப்பு ஆரம்பமானது. கிழக்கிழங்கையில் போதகர் காலஞ்சென்ற கலாநிதி சுவிசேஷகர் ராஜேந்திரம் ஐயா அவர்கள் தெய்வத்தின் திருப்பாதத்தில் சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தி வந்தது மட்டுமல்லாது தன்னுடைய ஒரு சமுதாய திட்டங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தார். கிழக்கிழங்கையில் போதகர் கலாநிதி சுவிசேஷகர் எஸ் ராஜேந்திரம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பணியை செய்தாலும் கூட தன்னுடைய ஒரு சமுதாய திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கு கூட அவரினால் நிர்மாணிக்கப்பட்ட சிறுவர் இல்லம் கல்முனை வைத்தியசாலைக்கு அருகில் யோகவாசி இல்லத்தில் இன்றும் நடைபெற்று வருகிறது. 1991 ஆண்டு அந்த அகதி மக்களை, அதாவது வன்முறையில் பாதிக்கப்பட்ட அகதி மக்களை சந்திப்பதற்காக வந்த போதகர் சில நிவாரண உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் பேசுகின்ற என்னுடைய ஊழியக்காரர் அவரும் நிவாரணப் பொருட்களுக்காக வரிசையில் நின்றிருக்கிறார். அத்தருணத்தில் ஐயா அவர்கள் என்னுடைய ஊழியக்காரரை சந்தித்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி ஊழியர் அழைப்பை ஏற்படுத்தினார், சந்தித்தார். அன்று 2026 வருஷங்களுக்கு முன்னதாக கடலிலே மீன்பிடித்த பேதுருவை எப்படி ஆண்டவர் அழைத்தாரோ அது போல என்னுடைய ஊழியக்காரர் அவர்களை ஐயா ராஜேந்திரம் அவர்கள் ஊழிய பணிக்காக அழைத்தார்கள். இது உண்மையானது, உயிரானது. இதை நான் உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறேன். என்னுடைய ஊழியரானவர் 1968 ஆண்டு 1 மாதம் 10ஆம் தேதி நாதப்பிள்ளை சின்னத்தங்கம் தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் அன்று எப்படி பேதுருவை
மீன்பிடித்த பேதுருவை அழைத்தாரோ அதே போல ஒரு ஏழை குடும்பத்தை செய்த ஒரு ஏழை மனிதனை ஆண்டவர் அழைத்தார். அந்த உயிருள்ள சாட்சிகளை எடுத்துரைக்கிறேன். இவ்வாறு எம்முடைய ஊழியர் கல்முனை யோகவாசி இல்லத்தில் தன்னுடைய உடனூழிய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கிழக்கிழங்கையில் ஆங்காங்கே ஊழியங்கள் எழுந்து ஊழியங்கள் இடம்பெற்று கொண்டிருந்த தருணத்தில் என்னுடைய போதகர் என் சிஸ்கந்தராஜா அவர்கள் கல்முனை யோகவாசி இல்லத்தில் தன்னுடைய உடனொழிய பணிகளை தாயார் ஜெயமணி அவர்களின் தலைமையின் கீழாக நடத்தி வந்தார்கள், அங்கே இருந்தார்கள். இவ்வாறு இருக்கிற தருணத்தில் 1997 1/29 போதகர் அக்கரைப்பட்டிலே ஊழி செய்த ஐயா போல் அவர்களுடைய உடனொழியரான கனகரத்தினம் சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள். 1997 1/29 அன்று கல்முனை யோகவாசி இல்லத்தில். பிரியமானவர்களே, என்னுடைய போதகர் என்னிடத்தில் அடிக்கடி சொல்லி வந்த ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய போதகர் வாலிய பிராயத்தில் இருக்கிற தருணங்களில் ஒரு மந்திரவாதியானவன் சொன்ன ஒரு விடயம் என்னவெனில், நீ விரும்பியதை உண்டு வாழ்ந்துவிடு, ஏனென்றால் உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதில்லை, நீ சீக்கிரத்தில் மறித்து விடுவாய் என்று அந்த மந்திரவாதியின் கூற்று இன்று பொய்யாகி அவர் இன்னும் உயிருள்ள சாட்சியாக எமது பிரதேசத்தில் புதிய கிராமம் பலத்தாப்பட்டியில் தன்னுடைய ஊழிய பணிகளை செய்து வருகிறார் என்பதை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். இது உண்மையானது. இவ்வாறு அன்று அகதிகளாக ஆக்கப்பட்ட எம்முடைய அம்பாறை தமிழர் காரதீவு அகதி முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த அகதிகள் தேவனுடைய சுவிசேஷங்களை அறிந்து ரட்சிப்புக்குள்ளாக வழிநிறுத்தப்பட்டார்கள். ஐயா ராஜேந்திரம் அவர்களுடைய சுவிசேஷ பணியின் மூலமாக. இவ்வாறு இருக்கிற பொழுது கல்முனை யோகவாசி இல்லத்திற்கும் அந்த அகதி முகாமுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டது. இவ்வாறு அங்கிருந்த உடன் ஊழியரான என்னுடைய போதகர் சிஸ்கந்தராஜா அவர்கள் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, இவ்வாறு கடந்த 1990ஆம் ஆண்டு வன்முறையின் பாதிக்கப்பட்ட அந்த அகதி மக்களுக்கும் என்னுடைய ஊழியருக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்தது. அகதி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு 5 வருடங்கள் அகதி வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஏழை மக்கள் 1995ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அம்பாறை நகரிலிருந்து கல்முனை பிரதான வீதியில் 4 அல்லது 5 கிலோமீட்டருக்கு முன்னதாக உள்ள ஒரு வனப்பிரதேசத்தில் 1995ஆம் ஆண்டு குடியமர்த்தப்பட்டார்கள், மேலும் குடியேற்றம் கண்டார்கள். இவ்வாறு அந்த அம்பாறை தமிழர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆராதனைகள் ஜெபங்கள் இவ்வாறான நிகழ்வுகளில் எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு. இவ்வாறு என்னுடைய போதகர் அவர்கள் கல்முனை யோகவாச இல்லத்திலிருந்து எம்முடைய அந்த வனப்பகுதிக்கு ஊழியங்களுக்காக வந்து செல்வது வழக்கமாயிருந்தது. அண்டைய ஆதி விசுவாசிகளாயிருந்த குடும்பங்களோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்து தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆராதனைகள் ஜெபங்கள் என்று நடத்தி கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இவ்வாறு என்னுடைய போதகர் அவர்கள் என்னுடைய கிராமத்துக்கு வந்து ஊழியங்களை செய்கிற பொழுது 1996ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 20ஆம் திகதி ஒரு பிரதேசத்தில் தேவாலயத்துக்காக அஸ்திவாரம் இடப்பட்டது. கட்டுமான பணிகளை ஆரம்பித்தார்கள் ஆலயத்துக்காக. இந்த பணிகளுக்காக அந்த கிராமத்தின் தலைவராய் அன்றிருந்த தலைவர் காளிமுத்து ஐயா அவர்கள் தன்னுடைய உதவிகளை செய்ததுமல்லாது ரட்சிக்கப்பட்டும் அவருடைய குடும்பம் ஆதி விசுவாசிகளாய் இருந்தது உண்மை. பிரியமானவர்களே, இதற்கு முன்னதாக நான் அறிந்த 2 விடயங்களை 2 சாட்சிகளை உங்கள் முன் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது சாட்சியானது என்னுடைய ஊழியக்காரர் அவர்கள்
தன்னுடைய வாலிப பிராயத்தில் அம்பாறை கல்முனை பிரதான வீதியில் வீதி நிர்மாண பணிகளின் வேலைகளின் போது மதியான வேளையில் மிகுந்த கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஆண்டவரால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த வீதி உனக்கு தேவைப்படும் என்கிற ஒரு சத்தியம் அந்த இடத்தில் வெளிப்பட்டது. இது நான் என்னுடைய போதகர் எனக்கு சொல்லித்தந்த ஒரு சாட்சி. இன்னும் ஒரு சாட்சியானது, நான் ரட்சிக்கப்பட்ட, அதாவது 1998 அல்லது 99 காலங்கள் இடைப்பகுதியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அல்லது ஒரு ஜீவ ஆராதனையிலே ஒருவருடைய சாட்சியை நான் அறிந்து கொண்டிருந்தேன். அதாவது அவர் சொன்ன சாட்சியானது, அவருடைய பெயர் மாணிக்கவேல். அவர் தற்பொழுது மட்டக்களப்பில் தான் இருக்கிறார். அவர் சொன்ன சாட்சி, ஒரு நபர் பஸ்ஸில் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வனப்பகுதி, ஒரு காட்டு பிரதேசம், ஒரு யானை காடு, அங்கு எந்த மனிதர்களும் இல்லாத ஒரு பயங்கர காடு. அந்த பிரதேசத்தில் பயணிக்கிற பொழுது நித்திரமயக்கமாய் சென்றிருக்கிறார். ஒரு பகுதியை பார்த்திருக்கிறார். அந்த இடத்தில் ஒரு கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம் தென்பட்டிருக்கிறது. அவர் திடீரென்று அவர் கண் விழித்து பார்த்திருக்கார். திரும்ப அந்த கட்டிடம் இல்லை. இந்த ஒரு விடயத்தை அருமை சகோதரர் மாணிக்கவேல் மட்டக்களப்பில் இருக்கிறார், அவரிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த ஒரு சம்பவத்தை எனது சிறு பிராயத்தில் கேள்விப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றிருக்கும் தலைமுறையினருக்கு, எமது விசுவாசிகளுக்கு இந்த விடயம் தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆரம்பத்தில் சிறு பிராயத்தில் இதை நான் அறிந்திருந்தேன். இவ்வாறாக அந்த விஷயத்தை, அந்த விடயத்தை சொல்லிவிட்டு செல்கிற பொழுது சிறிது நாட்களுக்கு பின்னதாக ஒரு ஓலைக்குடில் அங்கே போடப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த மாணிக்கவேல் சகோதரர் அவர்கள் அதை விசாரித்த பொழுது அது ஒரு திருச்சபைக்குரிய குடில் என்பது அறிந்து கொண்டார் என்பதை அவர் அன்று சாட்சியாக சபையில் அறிவித்திருந்தார். இது உண்மையானது. இவ்வாறு அன்று எமது பிரதேசத்தின் தலைவராயிருந்த தலைவர் காளிமுத்து ஐயா அவர்களுடைய அனுசரணையுடன் கல்முனையில் உள்ள சிதிராளன், அதுபோல யோகவாச இல்லத்தில் கல்முனை அந்த பிரதேசத்தில் செய்த தாயார் ஜெயமணி அவர்கள் மூலமாகவும் எமது சகோதரர் அவர்கள் மூலமாகவும் 1996 ஆண்டு 7ஆம் மாதம் 20ஆம் திகதி ஆலயத்துக்கு அத்திவாரம் போடப்பட்டது. இவ்வாறு 1997ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 12ஆம் திகதி எம்முடைய பிரதேசத்துக்கு ஊழியர்கள், அதாவது போதகர் என் சிஸ்கந்தராஜா அவர்களும் அவருடைய துணைவியான கனகரத்தினம் சாந்தி சகோதரி அவர்களும் 2 பெட்டிகளுடன் எம்முடைய கிராமத்துக்கு வருகின்ற பொழுது அன்று காலஞ்சென்ற தகப்பனார் மகாலிங்கம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய பகுதியை அல்லது தன்னுடைய சொந்த வீட்டை கொடுத்திருந்ததை அறிந்திருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் இருந்து கொண்டு தன்னுடைய ஊழியங்களை செய்தார்கள். குடிநீர், மின்சாரம், எந்த வசதிகளும் இல்லாத யானைகள் நடமாடுகிற அந்த வனதேசத்தில், வனத்தில் அண்டைய காலகட்டங்களில் 90 பாதிக்கப்பட்ட துயரமான அந்த சமூகத்தினருக்கு ஆறுதலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைத்து கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். இவ்வாறு நான் அந்த போதகரோடு, ஊழியரோடு 1998ஆம் ஆண்டு இணைந்து கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். காரணம், என்னுடைய தாயார் அவர்கள் ஒரு அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று 1999 நானும் எனது தாயாரும் ஞானஸ்தானம் பெற்று இன்றும் சபையில் விசுவாசிகளாக அல்லது ஒத்தாசையாளர்களாக, மூப்பர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு
98ஆம் ஆண்டு இன்று இருக்கும் என்னுடைய ஊழியருடைய மனைவி அவர்கள் என்னை முதலாவது தடையாக கண்டது என்னை பார்த்து சொன்ன ஒரு விடயம், நீ ஆலயத்தின் வேலைக்காக வேண்டும், ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய சிறு வயதிலே அவர் கூறியிருந்தார். அண்டைய காலம் தொடங்கி இன்று வரைக்கும் அவர்கள் சொல்லும் அத்தனை வேலைகளை நான் செய்தவனாக இருக்கிறேன் என்பதற்கு அவர்களும் சாட்சி, என்னுடைய கிராமமும் சாட்சி, என்னுடைய சபையும் சாட்சி. என்னுடன் என்னுடைய நண்பர்கள் கண்ணதாசன், செம்சன், விசேஷமாக என்னுடைய நண்பன் ஆர் பிரபாகரன் அவர்களும் சிறு வயதிலே என்னுடைய போதரோடு அவருடைய துணைவியாரோடு இணைந்து ஆலய வேலைகளிலும் ஆலய காரியங்களிலும் ஆலய தொண்டுகளிலும் ஜெபங்களிலும் உபவாசங்களிலும் சிறு வயதிலே வளர்க்கப்பட்டோம் என்பது உண்மையானது, கிராமமும் அறிந்தது. பிரியமானவர்களே, இவ்வாறு 1998 அதாவது நான் இந்த ஊழியத்துக்கு நுழைந்ததின் பின்னதாக அங்கே ஆலய வேலைகள், கட்டுமான வேலைகள், ஒவ்வொரு ஊழியத்தின் வளர்ச்சிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்றன, நடந்தேறின. அதற்காக பல சகோதரர்கள் ஊழியங்களில் இணைந்து ஊழியங்களை செய்தார்கள், தாங்கினார்கள். தங்களுடைய சொந்த உழைப்பின் வியர்வையிலே காணிக்கைகள் கொடுத்து எந்த வெளிநாட்டவரின் உதவிகளும் இன்றி காணிக்கைகள் வழங்கி உதவிகள், ஒத்தாசைகள், அது மட்டுமல்லாது கிராமத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் கூட ஒத்துழைப்பு தந்து ஆலய வேலைகளுக்கு பங்களிப்பு செய்தார்கள். ஆலய வேலைகளில் முன்னேற்றம் காணப்பட்டது. படிப்படியாக ஊழியங்கள் வளர்ந்து வந்தன. இவ்வாறு அந்த ஊழியங்களானது 1999 3ஆம் மாதம் அல்லது 4ஆம் மாதம் காலப்பகுதிக்கு பின்னதாகத்தான் அங்கே ஓய்வு நாள் ஆராதனைகள், திருவிருந்து ஆராதனைகள், ஏனைய விழிப்பு ஜெபங்கள் நடைபெற்றன. அதற்கு முன்னதாக காலப்பகுதிகளில் கல்முனை ஜோகவாச இல்லத்தில்தான் ஓய்வு நாள் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. பிரதி வெள்ளிக்கிழமைகள் தோறும் அந்த வனப்பகுதியில் ஜெபங்கள் நடந்தன. இவ்வாறு அங்கே ஜெபங்களும் ஆராதனைகளும் அதிகரித்து காணப்படுகிற தருணங்களில் அந்த ஊழியத்தின் மூலமாக சில அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற தொடங்கின. ஊழியர்கள் பாவிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வல்லமை தேவாலயத்தில் கிரியை செய்ய தொடங்கியது. அந்த சாட்சிகளில் சிலவற்றை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இவ்வாறு ஊழியங்கள் நடைபெறுகிற பொழுது இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வல்லமைகள் புறப்பட்டு அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்று வந்தன. பாரிசவாத நிலையில் இருந்த ஒரு தகப்பனார் நடந்தார். மது பழக்கத்திலிருந்து ஒருவர் விடுதலை அடைந்தார். மேகலா என்கிற ஒரு சகோதரி நடந்தார். அதுபோல மாந்தோட்டம பிரதேசத்தில் வந்திருந்த சிங்கள சகோதரர் ஹேரத் தம்பதிகள் அவர்கள் பல வருடங்களாக குழந்தை பாக்கியமில்லாது ஜெபம் செய்து குழந்தை செல்வத்தை பெற்று கொண்டார்கள். இன்னும் அநேகமான அற்புதங்கள், அடையாளங்களும் அங்கு நடைபெற்றன. அதுபோலவே என்னுடைய தாயார் அவர்கள் அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று கொண்டார்கள். இவ்வாறு ஆண்டவர் அந்த அம்பாறை ஏழை மக்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக பல நன்மைகளை செய்தார், இரட்சிப்பை கொடுத்தார், பல மாற்றங்களை உண்டு பண்ணினார். இவ்வாறு 29 வருடங்கள் நடந்த இந்த ஊழியங்கள் இன்று எம்முடைய கிராமம் ஆசீர்வாதமாகவும் எம்முடைய உறவுகள் ஆசீர்வாதமாகவும் இருக்கிற ஒரு தருணங்கள் காணப்படுகிறது என்பதற்கு அனைவருமே சாட்சிகள். பிரியமானவர்களே, இவ்வாறு அங்கே இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ கிளை ஊழியம் நடைபெறுகிற பொழுது அந்நாட்களில் இருந்த ஆலயத்தின் வேலைகள், ஆலயங்களின் வளர்ச்சிகள் சம்பந்தமாக இனி பார்ப்போம். 1996ஆம் ஆண்டிலிருந்து கிடுகு கூரை அமைக்கப்பட்ட சாதாரண மணல் தரை கொண்ட ஒரு ஆலயம் காணப்பட்டது. அதன் பின்னதாக 2002 தகரத்திலான
தகர கூரை கொண்ட ஒரு ஆலயம் சற்று விசாலமாக்கப்பட்டது. பின்னதாக 2010 ஆண்டு காலப்பகுதிகளிலே அன்றிருந்த எமது சகோதரர்கள் உடன் ஊழியர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு. இதில் ஒரு சாட்சியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அன்று சபையின் மூப்பராயிருந்த ஒரு தாயார், என்னுடைய பிரபா, என் நண்பன் பிரபாவுடைய தாயார் அவர்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இந்த ஆலயம் கல்லினால் ஆக்கப்பட வேண்டும், கல்லினால் கட்டப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் இன்று பலனை தந்திருக்கிறது. அநேகர் ஜெபம் செய்தார்கள். விழிப்பு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், ஒவ்வொரு ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஆலயத்துக்காக ஜெபித்து தங்களுடைய சொந்த பணங்களை கொடுத்து காணிக்கைகளை கொடுத்து ஆலயங்களை நிர்மாணித்தார்கள். தகர உரையிலான ஒரு ஆலயம் அப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு அடுத்ததாக ஒரு ஆலயத்தின் வளர்ச்சி நடைபெற்றது. இவ்வாறு 2002 2010 வரையான கால பகுதிகளில் என்னோடு இருந்த நண்பர்கள் சகோதரர் வைகே, அதுபோல வைகே வசந்தன், வைகே சிவகுமார், சிவகுமார், உதயகுமார், பிரபாகரன், பிரதாபன், ஷம்சன், சுந்தராஜ், கவிந்தராஜ் என்கிற அநேக சகோதரர்கள் ஆலயத்தின் வேலைகளுக்காக பிரயாசப்பட்டார்கள். தங்கள் சொந்த கைகளினாலே சிமிந்து கற்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் 2010 ஆண்டு காலப்பகுதிகளில் கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர்கள் மூலமாக காணிக்கை கொடுக்கப்பட்டு 2010 ஒரு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டது. அதற்கு பல சகோதரர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த ஆலயத்தின் வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. 2010 அமைக்கப்பட்ட ஆலயமானது ஒரு சிறிய பகுதியை கொண்டது. இவ்வாறான ஆலயத்தில் கூட அநேகமான ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். ரட்சிப்புகள் பெருகியது, கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டது. இப்படி வருகிற பொழுது அந்த இடங்களிலே ஜனங்கள் அமர்ந்திருக்க இடம் போதாதிருந்தது. பல நெருக்கங்கள் காணப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்னும் இந்த ஆலயத்தை விசாலமாக்க அநேகர் முயற்சி செய்தார்கள். இவ்வாறு முயற்சி செய்கிற பொழுது அருமை ஊழியக்காரருடைய மனைவி சகோதரி சாந்தி சேஸ்கந்தராஜா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து, பெருமளவிலான தொகையை கொண்டு வந்து இன்னும் ஒரு ஆலயத்தை இந்த ஆலயத்தின் பின்னதாக அமைத்தார்கள். 2024 ஆண்டு இன்றும் அது பெரிய மண்டபமாக காணப்படுகிறது, விசாலமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, அன்றைய ஆலயத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அநேக சகோதரர்கள், கிராமத்தினர், நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த காணிக்கைகளையும் பணங்களையும் கொடுத்து ஒத்துழைப்பு செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனதார நன்றிகள். கிராமத்தினர் அனைவருக்கும் மனதார நன்றிகள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இனி என்னுடைய போதகர் அவர்களுடைய சொந்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் அவர்களை இவ்வாறு ஆசீர்வதித்தார், அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இவர்கள் ஊழியத்துக்கு வருகிற பொழுது அங்கே குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, ஒரு மலசல கூட வசதிகள் இல்லை, மின்விசிறிகள் இல்லை, மின் உபகரணங்கள் இல்லை. இவ்வாறு பல நெருக்கத்திலே இவர்கள் ஊழியங்களை செய்தார்கள், ஜெபங்களை செய்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள், வீட்டு கூட்டங்கள் நடத்தினார்கள், உபவாசம் விழிப்பு ஜெபங்கள் நடத்தினார்கள். நம்முடைய பிரதேசத்தின் ஒரு பகுதி யானையின் சரணாலயத்துக் கொண்டிருக்கிறது. சுற்றி வளைத்து வயல் நிலங்கள், அறுவடை காலங்களில் யானைகள் அங்காங்கே அலைவதுண்டு. ஒரு நாள் நானும் எனது ஊழியர் குடும்பமும் பேசிக் கொண்டிருக்கையில் மாலை 7 மணி இருக்கும். அந்நேரத்தில் ஒரு யானை உண்டு, அது மாலை 7 மணிக்கு ஒரு யானை உண்டு. வீட்டுக்கும் யானைக்கும் 5 அடி மட்டும்தான். வருகிற பொழுது அது ஒரு வாழை மரத்தை முறித்து கொண்டிருந்தது.
அந்நிலையில் கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது யானை முன்னதாக நிற்கிறது. எங்களுக்கும் யானைக்கும் கடைசி ஒரு 5-6 அடி தான். இவ்வாறு இருக்கிற பொழுது என்னுடைய ஊழியக்கார சகோதரி அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் எதற்கும் அஞ்சாது கர்த்தரை துதித்தார்கள். சகோதரர் அவர்கள் பின்னதாக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நானும் பயந்து அச்சத்தில் இருந்து கொண்டிருந்தேன். தன்னுடைய விசுவாசத்தினால் சகோதரி அவர்கள் ஆண்டவரை பாடி அந்த யானையில் இருந்து கூட பாதுகாக்கப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு யானை நடமாடுகிற அந்த பிரதேசத்திலே ஜெபங்களும் விழிப்பு ஜெபங்களும் நடைபெற்று வந்தது. ஒரு நாள் ஒரு ஆராதனை அல்லது ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மூத்த மகன் பிரதான வீதிக்கு போய்விட்டார். இதை யாரும் அவதானிக்கவில்லை. அப்பொழுது கூட எந்த ஒரு விபத்துகளும் இடம்பெறாது அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டது. இன்னொரு நாள் ஒரு ஆராதனை முடிவில் தன்னுடைய 2வது மகள் நகோமி அவர்கள் மூச்சு திணறினால் ஒரு மரண நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே பல கண்டிப்போடு கையொப்பத்தோடு அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டது. கர்த்தரே காப்பாற்றினார், ஜீவனை கொடுத்தார். இன்றும் அந்த பிள்ளை உயிருடன் உள்ளது. இந்த ஊழியர்களுக்கு போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் இல்லை. ஒரு நீல நிற மிதிவண்டியே இருந்தது. அந்த மிதிவண்டியிலே அக்கரைபெட்டுக்கு செல்வதும் ஊழியத்துக்கு வருவதும் இவ்வாறு ஊழியங்கள் நடைபெற்றது. வீட்டு கூட்டங்கள் நடைபெற்றது. என்னுடைய ஊழியக்காரர் பாவித்ததெல்லாம் அன்றைய காலகட்டங்களில் மிதிவண்டி மாத்திரமே ஒரு நீல நிறத்திலானது. அதை நம்முடைய கிராமத்தினர் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அதன் வளர்ச்சி மாற்றமடைந்து ஒரு மோட்டார் சைக்கிள் கூட தன்னிடத்தில் இருப்பதை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொருவரும் சந்தோஷப்படுகிறோம். இதற்காக அநேகர் ஜெபம் செய்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் என்னுடைய தாயார் உடனே ஓடி வந்து எனக்கு ஒரு பணிவிடையை சொல்லுகிறார்கள். உடனே நான் ஆலயத்துக்கு சென்று பார்க்கிற பொழுது அருமையான ஊழியக்கார சகோதரி மாத்திரம் தனிமையில் இருந்து ஒரு பிரசவ வேதனை அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்நாட்களில் போக்குவரத்து இல்லை. சகோதரி மாத்திரம் தனிமையில் இருக்கிற பொழுது சகோதரரும் இல்லை, யாரும் இல்லை. அக்கம் பக்கம் வனப்பிரதேசம். இவ்வாறான சூழ்நிலையில் நான் உடனே அம்பாறைக்கு ஓடி சென்று ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்து வந்து சகோதரியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று என்னுடைய ஊழியருடைய 3வது மகன் சாமுவேலை பெற்றெடுத்தோம். கர்த்தர் இன்றும் அந்த பிள்ளையை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், ஒரு ஒளிபெருக்கி இல்லாத அந்த தருணங்களிலும் இந்த ஊழியம் இன்று 29 வருடங்களுக்கு பின்னதாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கிராமமும் சபைகளும் சபை விசுவாசிகளும் தலைமை ஊழியமும் பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நான் என்னுடைய ஊழியருடன் உரையாடும் பொழுதெல்லாம் எனது சகோதரர் என்னிடத்தில் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் வரையில் அவருடைய கையில் அடங்கி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு அடிக்கடி சொல்வார்கள். இவ்வாறு அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நான் இன்று சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சபையிலே போதகர் அவருடைய குடும்பங்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பதை விசுவாசிகள் அனைவரும் விரும்பி இருக்க வேண்டும், அதை எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், அதற்காக ஜெபம் செய்ய வேண்டும், உபவாசங்கள் செய்ய வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுதுதான் சபையோ சபை விசுவாசிகளோ நம்முடைய குடும்பமோ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏனென்றால் ஊழியர்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. இது விசுவாசிகள் செய்ய வேண்டிய முழு பொறுப்பாகும். பிரியமானவர்களே, இவ்வாறு என்னுடைய போதகருக்கும் குடும்பத்துக்கும் உதவி செய்த அனைவருமே இன்று ஆசீர்வாதமாகவும் உயர்ந்த நிலையிலும் என்னுடைய கிராமமும் ஒரு செழிப்பாகவும் இருப்பதை இன்று நாங்கள் அவதானிக்க முடிகிறது. கல்வியிலும் சரி, செல்வத்திலும் சரி, எல்லாவற்றிலுமே ஆண்டவர் ஆசீர்வித்தார். என்னுடைய அந்த வனப்பகுதி புதிய கிராமம் பலத்தாப்பட்டி.
பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்தும் இந்த ஊழியத்தினுடைய பாடுகள் குறித்தும் என்னுடைய சிறு பிரயத்திலே ஒரு புத்தகமாக எழுத வேணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் இருந்தேன். இன்றைய நாளிலும் இந்த 29வது வருட நிறைவிலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு நான் எதிர்பார்க்காத நிலையில் எனக்கு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன், கர்த்தரையே துதிக்கிறேன். எம்முடைய இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச சுவிசேஷ ஊழியத்தின் கிளை திருச்சபையான புதிய வளத்தாப்பட்டி திருச்சபை ஊழியங்கள் 29வது வருட நிறைவை காணும் இந்த தருணத்திலும் இந்த ஊழியத்துக்காக ஒத்துழைப்பு செய்த, காணிக்கைகள் தந்து சரீர ரீதியாக ஒத்துழைத்த எம்முடைய கிராமத்து மக்கள், எம்முடைய நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் அனைவருக்கும், சபை விசுவாசிகள் அனைவருக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம். thank you